ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சிஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்சிஹா கிச்சனில் இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: இறால் எடுத்து வச்சுக்கோங்க, 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு முட்டை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோம்னா நல்லா வதங்கும், அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இறாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இறாலை சேர்த்துடலாம். அது கூட இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ மூடி போட்டு மூடி விட்டு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இறால் இது பரண்டு வந்திருக்கு. இப்போ இறால் நல்லா ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஒதுக்கி வச்சு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டு அதில் ஒரு முட்டை நம்ம வச்சுருந்தோம்ல, அதை உடச்சி ஊற்றிடலாம். இந்த இறாலுக்கு ஒரு முட்டை போதும். நீங்கள் நிறைய இறால் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2-3 முட்டை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ முட்டை கவுச்சி வாசம் எடுக்கும். அதுக்கு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட ரொம்பலாம் வேணாம், சும்மா 1 இன்ச் சேர்த்துக்கோங்க, 1 பிஞ்ச் அளவு. சேர்த்துட்டு உடனே கலரக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் முட்டை நல்லா வேகணும். வெந்த பிறகு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா முட்டைலாம் கொத்தி நல்லா பிரண்டு வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண பிறகு மல்லித்தலையை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பெட்டரான வீடியோ நிறையா போடுவோம். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.